ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல தக்ஷகன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தக்ஷகன் நாகங்களுக்கு அரசன். தக்ஷகன் தன்னோட அத்தனை நாகங்களோட காண்டவ பிரஸ்தத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. காண்டவ பிரஸ்தம் அப்படின்றது ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல பீஷ்மர் சொன்னதுனால திருதராஷ்டர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த ஆட்சியை ரெண்டா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஆணையிட்டாரு. துரியோதனா எந்த பகுதி உனக்கு வேணும், எந்த பகுதி அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றத நீ முடிவிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. துரியோதனன் சகுனியோட சேர்ந்து மொத்த ராஜ்யத்தையும் பாதி பங்கு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு வெறும் காண்டவ பிரஸ்தத்தை மட்டும் பாண்டவர்கள் கிட்ட கொடுக்கறாங்க. பாண்டவர்களும் காண்டவ பிரஸ்தம் இருந்தாலும் போதும், அதை வச்சு நம்ம ராஜ்யம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காண்டவ பிரஸ்தத்துக்கிட்ட போறாங்க. தர்மர் தக்ஷகனை கூப்பிட்டு, தக்ஷகா எங்களுக்கு இந்த காண்டவ பிரஸ்தத்தை தான் ராஜ்யம் ஆள்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே நாங்கள் அரண்மனைகளும் வீடுகளும் கட்டணும். அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உங்களுக்கு நான் வேற ஒரு இடம் தரேன். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு மந்திரி பதவியும் கொடுத்து உங்கள் நாகங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தக்ஷகன் பல வருஷ காலமா நாங்க தான் இங்க குடியிருக்கிறோம், அதனால நீங்க இங்க வர்றதுக்கு நாங்க அனுமதிக்கல. உங்களோட ராஜ்யத்துல எங்களுக்கு பங்கும் தேவையில்லை, நீங்களும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. தக்ஷகன் இதை ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்திரதேவன் தான் தக்ஷகனுக்கும் மற்ற நாகங்களுக்கும் இந்த இடத்த கொடுத்தாரு. அதனால இந்திரதேவன் நம்ம பக்கம் நிப்பாருன்ற தைரியத்துல தக்ஷகன் எதுக்கும் ஒத்து வராம போயிட்டாரு. உடனே அர்ஜுனன், தக்ஷகா இப்போ இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணல அப்படின்னா இந்த காட்டையே என்னோட அஸ்திரத்தால எரிச்சிருவேன். அப்போ வேற வழி இல்லாம நீங்க இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு வான் பண்றாரு. தக்ஷகன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அர்ஜுனன் தன்னோட அஸ்திரத்தை எடுத்து மொத்த காண்டவ பிரஸ்தத்துக்கும் தீடுறாரு. காண்டவ பிரஸ்தம் தீ பிடிச்சி எரியுது. அப்போ தக்ஷகன் இந்திரதேவனை கூப்பிட்டு, இது என்ன நியாயம், நீங்க கொடுத்த இடத்துல நாங்க இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி இவங்க செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்திரதேவன் இவங்களை காப்பாத்துறதுக்காக வருண பகவானை கூப்பிட்டு ஜோர்னு மழை பெய்ய சொல்றாரு. இடியோட மழை பெய்யும் போது அர்ஜுனன் இன்னொரு அஸ்திரத்தை விட்டு இந்த காண்டவ பிரஸ்தம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுல இருந்து அந்த இடியும் மழையும் காண்டவ பிரஸ்தம் மேல படாத மாதிரி ஒரு ஆகாய செவுரு எழுப்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு செவுரை எழுப்புனதுனால காண்டவ பிரஸ்தம் நல்ல தீப்பிடிச்சு எரியுது. இந்திரனுக்கு அர்ஜுனன் மேல பயங்கரமான கோபம் வருது. உடனே இந்திரனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு போர் நடக்குது. போரோட முடிவுல என்ன நடந்தது, தக்ஷகன் கடைசியா என்ன ஆனாரு, அதுக்கப்புறமா தக்ஷகன் கர்ணனோட அஸ்திரமா எப்படி மாறினாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஒத்து வராம எப்பயுமே பிரச்சனை பண்றதுலயே குறியா இருந்த தக்ஷகனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.